ஆண்டவரே, அருமையான அந்த மாட வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த நாளில் கூடி வந்த ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். வித்தியாசமானவர்கள், வேறு விரிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நீ பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காய் சோதரும். இவ்வளவு நாட்களும் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை அளித்து இந்த உலகத்தின் பின்னால போனாதான் எனக்கு ஒரு எதிர்காலம், அப்படி இருந்தாதான் என்று சொல்லி உங்க அங்கலாய்ப்புகளோடு கூட ஓடின நாட்களுக்கு பதிலாக இன்றைக்கு உமக்காய் வைராக்கியத்தோடு கூட வாழ, பரிசுத்தத்தோடு கூட வாழ நாங்கள் அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உங்களை பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்திலே உங்களை சேர்ப்புபடியாகத்தான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று சொன்னவர். அப்படியா என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உண்டு பண்ணுவீராக, படிப்பில உண்டு பண்ணுவீராக, வேலை ஸ்தலங்களில உண்டு பண்ணுவீராக. ஆண்டவரே, செய்கிற தொழில் செய்கிற இடங்களில உண்டு பண்ணுவீராக, குடும்பங்களில உண்டு பண்ணுவீராக. இவர்கள் நிமித்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், இவர்கள் நிமித்த குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். அன்றைக்கு யோசேப்பை நிமித்த அந்த குடும்பம் முழுவதும் போஷிக்கப்பட்டது போல இவர்கள் நிமித்த குடும்பம் முழுவதும் போஷிக்கப்படட்டும், இவர்கள் நிமித்த குடும்பம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இவர்கள் யோசேப்பை போல எழும்புவார்களாக. ஆண்டவரே, ஒரு யோசுவாவை போல எழும்புவார்களாக, ஒரு கிதியோனை போல எழும்புவார்களாக, எஸ்தரை போல எழும்புவார்களாக, எலியாவை போல எழும்புவார்களாக, எலிசாவை போல எழும்புவார்களாக. கர்த்தருக்காய் வைராக்கியத்தோடு எல்லா இடங்களிலும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் எழும்பி பிரகாசிக்க தேவன் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியத்தில் வாஞ்சி உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு தாழ்ந்துகளையும் கர்த்தருக்காய் பயன்படுத்தப்பட தேவன் நல்ல ஒரு தருணங்களை ஏற்படுத்தி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி செய்யப்போவதற்காய் நன்றி. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம்